இருக்காங்க. இந்த வேலையில அந்த ஊழியம் செய்யும்படியாக சிஸ்டர் கிட்ட அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். சிஸ்டர். பிரைஸ்லா. இந்த நாள்ல உங்க எல்லாரையும் இந்த பிரேயர் லைன் மூலமா சந்திக்கிறதுல மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தர் தாமே கொடுத்த அந்த கிருபைக்காக ஸ்தோத்திரம். எல்லா மகிமைக்கும் கனத்துக்கும் பாத்திரர் அவர் ஒருவர் மாத்திரம்தான். 2-3 பேர் நாமத்தினாலே ஒரு மனமாய் துதித்தால் அந்த இடத்துல இருப்பேன்னு சொல்லி வாக்கு பண்ணினா எங்கள் தேவன். இன்னைக்கு மனுஷன் மாறிடலாம், சொன்ன வார்த்தையில மனுஷன் உண்மை இல்லாம மறந்து போயிடலாம், அந்த வார்த்தையை நிறைவேற்ற முடியாம போயிடலாம். ஆனா நாம் ஆராதிக்கிற தேவனோ வார்த்தையில் உண்மை உள்ளவர். வார்த்தையை அனுப்பி சுகப்படுத்துகிற கர்த்தர் அவர். அவர் வல்லமையுள்ள வார்த்தை. இன்றைக்கும் 2-3 பேர் நாமத்தினால கூடினா போதும்னு சொன்னாரு. அந்த இடத்துல நான் வருவேன், நான் உன்னை ஆசீர்வதிப்பேன்னு சொன்னாரு. இன்னைக்கு நாம் ஆங்காங்கே சரீரத்தின் பிரகாரமாய் தூரமாய் இருந்தாலும் ஆவியில ஒருமனப்பட்டவர்களாய் கர்த்தரை பாடி துதிச்சு மகிமைப்படுத்தும் பொழுது நம்முடைய வீடுகளிலே தேவ பிரசன்னமானது, அவருடைய வார்த்தையானது நிறைவேறும். ஆமேன், ஹல்லேலூயா. ஒரு மனமாய் நாம் சேர்ந்து தேவனை ஆராதிக்கலாமா? தேங்க்யூ ஜீசஸ். நன்றி அப்பா. கானத்திற்கும் மகிமைக்கும் பாத்திரரே உம்மை துதித்து பாடுகிறோ. கிருப பெருகுதப்பா, உங்க மகிமை இறங்குதப்பா. கனத்திற்கும் மகிமைக்கும் பாத்திரரே உம்மை துதித்து பாடுகிறோ. கிருப பெருகுதப்பா, உங்க மகிமை இறங்குதப்பா. ஆராதனை 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 ஆராதனை. கனத்திற்கும் மகிமைக்கும் பாத்திரரே உம்மை துதித்து பாடுகிறோ. கிருப பெருகுதப்பா, உங்க மகிமை இறங்குதப்பா. கனத்திற்கும் மகிமைக்கும் பாத்திரரே உம்மை துதித்து பாடுகிறோ. கிருப பெருகுதப்பா, உங்க மகிமை இறங்குதப்பா. 2-3 பேர்கள் ஒரு மனமாய் துதித்தா. 2-3 பேர்கள் ஒரு மனமாய் துதித்தா. நான் இருப்பேன் என்றீரே என் துதியில் வாழ்பவரே. நான் இருப்பேன் என்றீரே என் துதியில் வாழ்பவரே. ஆராதனை 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 ஆராதனை. கனத்திற்கும் மகிமைக்கும் பாத்திரரே உம்மை துதித்து பாடுகிறோ. கிருப பெருகுதப்பா, உங்க மகிமை இறங்குதப்பா. கனத்திற்கும் மகிமைக்கும் பாத்திரரே உம்மை துதித்து பாடுகிறோ. கிருப பெருகுதப்பா, உங்க மகிமை இறங்குதப்பா. அநேக ஸ்தோத்திரத்தில் உன் கிருப பெருகுதப்பா. அநேகருடைய ஸ்தோத்திரத்துல கிருபை பெருகும் என்று வசனம் சொல்லி இருக்கிறது. நாம் இருக்கிற இடங்களில ஆண்டவரை ஸ்தோத்திரம் செலுத்தலாமா? அவரை கனப்படுத்துவோமா? அவரை மகிமைப்படுத்துகிற எந்த ஸ்தானத்துல இறங்கி வருவேன்னு சொன்னாரே. அநேக ஸ்தோத்திரத்தில் கிருப பெருகுதப்பா, உங்க கிருப பெருகும் போது உங்க மகிமை விளங்குதப்பா. உங்க கிருப பெருகும் போது உங்க மகிமை விளங்குதப்பா. ஆராதனை. எல்லாரும் கரங்களை உயர்த்தி ஆராதனை அப்பாவுக்கு மகிமையை செலுத்தும்படியா. ஆராதனை ஆராதனைக்குரியவரே. ஆராதனை. கனத்திற்கும் மகிமைக்கும் பாத்திரரே உம்மை துதித்து பாடுகிறோ. கிருப பெருகுதப்பா, உங்க மகிமை விளங்குதப்பா.
கனத்திற்கும் மகிமைக்கும் பாத்திரரே உம்மை துதித்து பாடுகிறோம். கிருபை பெருகுதப்பா, உங்க மகிமை விளங்குதப்பா. உம்மை மகிமைப்படுத்துகிற எந்த ஸ்தானத்திலும், உம்மை மகிமைப்படுத்துகிற எந்த ஸ்தானத்திலும் நீர் இறங்கி வந்திடுவி, எம்மை ஆசீர்வதித்திடுவி. நீர் இறங்கி வந்திடுவி, எங்களை ஆசீர்வதித்திடுவி. ஆராதனை 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 ஆராதனை. கனத்திற்கும் மகிமைக்கும் பாத்திரரே உம்மை துதித்து பாடுகிறோம். கிருபை பெருகுதப்பா, உங்க மகிமை இறங்குதப்பா. கனத்திற்கும் மகிமைக்கும் பாத்திரரே உம்மை துதித்து பாடுகிறோம். கிருபை பெருகுதப்பா, அங்க மகிமை விளங்குதப்பா. உம்மை மகிமைப்படுத்துகிற எந்த ஸ்தானத்திலும் நான் வருவேன்னு சொல்லி வாக்கு பண்ணினீங்களப்பா. நான் வந்து உங்களை ஆசீர்வதிப்பேன்னு சொன்னவர், இஸ்ரவேல் ஜனங்களை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியம் என்று வேதவசனம் சொல்லி இருக்கிறது. ஆண்டவரே, எங்களை ஆசீர்வதிப்பதுதான் உமக்கு பிரியம். ஆண்டவரே, நாங்கள் ஆசீர்வாதமாய் பூமியின் எல்லைகளை சுதந்திரித்துக் கொள்ளும்படியாய் ஆண்டவரே இந்த பூமியில பழுகவும் பெருகவும் எங்களுக்கு ஆண்டவரே ஆணையிட்டு கொடுத்த எங்கள் ஆண்டவர். ஆண்டவரே, நாங்கள் ஒரு நாளும் சிறுமைப்பட்டு போவது உமக்கு பிரியம் அல்ல. நாங்கள் பலவீனத்தோடு இருப்பதும் உங்களுடைய சித்தம் இல்ல ஆண்டவரே. தோல்வி அடைந்தவர்களா இந்த வாழ்க்கையில ஆண்டவரே ஜெயம் இல்லாதவர்களா இருப்பது என் தேவனுக்கு பிரியம் அல்ல. உம்மை மகிமைப்படுத்துகிற எந்த ஸ்தானத்திலும், உம்மை மகிமைப்படுத்துகிற எந்த ஸ்தானத்திலும் நீர் இறங்கி வந்திடுவி, எம்மை ஆசீர்வதித்திடுவி. நீர் இறங்கி வந்திடுவி, எங்களை ஆசீர்வதித்திடுவி. ஆராதனை 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 இயேசுவே ஆராதனை. கனத்திற்கும் மகிமைக்கும் பாத்திரரே உம்மை துதித்து பாடுகிறோம். கிருபை பெருகுதப்பா, உங்க மகிமை இறங்குதப்பா. கனத்திற்கும் மகிமைக்கும் பாத்திரரே உம்மை துதித்து பாடுகிறோம். கிருபை பெருகுதப்பா, உங்க மகிமை விளங்குதப்பா. எல்லாரும் ஆண்டவர ஸ்தோத்திரத்தோடு கவலதரபோ சந்தரபோ தரபலதரபா. அப்பா உம்மை துதிக்கிற ராஜா. அநேகருடைய ஸ்தோத்திரத்துல கிருபை பெருகும் என்று வசனம் சொல்லி இருக்கிறது. ஆண்டவரே, இந்த ராத்திரி வேலையில ஆண்டவரே உங்க கிருபையை தாங்கப்பா. இந்த பிரேயர் லைன்ல இருக்கிற ஒவ்வொருவருக்கும் தேவ கிருபை பெருகும்படியா ரீகாமலதரபோ சந்தரபோ தரபலதரபா. தேவ கிருபைய நாங்க பொன்னினாலும் பொறினாலும் பெற்றுக்கொள்ள முடியாது ஆண்டவரே. அப்பா உம்மை மகிமைப்படுத்தும் போது, உம்மை ஸ்தோத்தரிக்கும் போது அநேகருடைய ஸ்தோத்திரத்துல கிருபை பெருகும் என்று சொன்ன எங்கள் ஆண்டவர். அப்பா ஹல்லேலூயா. ரீகாமலதர எல்லாரும் கரங்களை உயர்த்தி ஆண்டவரை பார்த்து சொல்லலாமா? அநேக ஸ்தோத்திரத்தில் கிருபை பெருகுதப்பா, அநேக ஸ்தோத்திரத்தில் உம் கிருபை பெருகுதப்பா. உங்க கிருபை பெருகும் போது என்னுடைய வாழ்க்கையில ஆண்டவரே உங்க கிருபை பெருகும் பொழுது உங்க மகிமை விளங்குதப்பா. இஸ்ரவேல் ஜனங்களோட
வனாந்திரத்துல ஆண்டவரே உம்முடைய மகிமையை விளங்க பண்ணினீங்களே. புறஜாதியர்கள் பார்த்து அவர்களுடைய கர்த்தர் அவர்களுக்கு முன்பாக கடந்து போகிறார் என்று சொல்லி தேவனுடைய வல்லமையும் மகத்துவத்தையும் ஆண்டவரே புறஜாதி மக்கள் கண்டு வேண்டதை போல இந்த நாட்களில் ஆண்டவரே உம்முடைய மகிமை எங்க வாழ்க்கையில இருக்கிறத ஆண்டவரே நீர் வளர்த்த காரியங்களை செய்கிறத அநேக எங்களை சார்ந்தவர்கள் எங்களுடைய சுற்றுப்புறத்தார் கண்டு தேவனை மகிமைப்படுத்தும்படியாய் ஆராதனை 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 கனத்திற்கும் மகிமைக்கும் பாத்திரரே உம்மை துதித்து பாடுகிறோம். கிருபை பெருகுதப்பா உங்க மகிமை இறங்குதப்பா. மகா பரிசுத்தம் இல்லைங்க நல்ல ஆண்டவரே. அப்பா கிருபை பெருகுனா போதும் ஆண்டவரே. அப்பா எங்க வாழ்க்கையில உங்க கிருபை மாத்திரம் பெருகும்படியா நாங்கள் நிற்பதும் நிர்மூலமாகாதிருப்பதும் தேவனுடைய சுத்த கிருபை என்று வசனம் சொல்லி இருக்கிறது. இந்த நாளில எங்களுக்கு அதிகமா தேவை உங்க கிருபை தான் ஆண்டவரே. எங்க வேலை ஸ்தலத்துல உங்க கிருபை வேணும் ஆண்டவரே. எங்க குடும்பத்துல எங்க பிள்ளைகளுடைய எதிர்காலத்துல என் தேவனுடைய கிருபை எங்களுக்கு வேண்டும்படியா ஹல்லேலூயா. கிருபையை பெருக பண்ணிருக்கிற எங்கள் ஆண்டவர் ஆண்டவரே எங்க வாழ்க்கையில கிருபையை பெருக பண்ணுங்கப்பா. இந்த பிரேயர் லைன்ல இருக்கிற ஒவ்வொரு மேலும் தேவ கிருபை இறங்கும்படியா தேவனுடைய மகத்துவமான காரியங்கள் அவங்க வாழ்க்கையில நடக்கும்படியா கர்த்தருடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம். பாடும் பொழுதே கர்த்தர் பலனை தருவீராக. பலவீனத்தோடு இதை கேட்கிறவர்கள் ஆண்டவரே சமாதானம் இல்லாத இருக்கிறவர்கள் ஒவ்வொருடைய வாழ்க்கையில கர்த்தர் ஆண்டவரே சமாதானத்தை கட்டளையிடுவீராக. ஒரு பலனை கட்டளையிடுவீராக. கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் புது பலன் அடைவார்கள் என்று சொன்ன வசனத்தின்படி ஒவ்வொருவரையும் கர்த்தர் பலப்படுத்துவீராக. உம்முடைய நாமத்துக்கு மகிமையாய் எடுத்து நிறுத்துங்கப்பா. உங்க கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம். ஆசீர்வதியும் பலப்படுத்தும். இயேசுவின் நாமத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் எங்க ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன் ஆமேன். ஹல்லேலூயா. பிரைஸ் லார்ட். நம்ம வேத வசனத்துக்கு நேராக கடந்து செல்லலாம். நம்ம வாசிக்க வேண்டிய வேத பகுதி ஆகாய் தீர்க்க தரிசன புஸ்தகம் 1வது அதிகாரம் 8வது வசனம். ஆகாய் தீர்க்க தரிசன புஸ்தகம் 1வது அதிகாரம் 8வது வசனம் நான் வாசிக்கிறேன். நீங்கள் மலையின் மேல் ஏறி போய் மரங்களை வெட்டி கொண்டு வந்து ஆலயத்தை கட்டுங்கள். அதன் பேரில் நான் பிரியமாய் இருக்கிறேன். அதனால் என் மகிமை விளங்கும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா. மீண்டும் ஒரு விஷயம் நான் வாசிக்கிறேன். நீங்கள் மலையின் மேல் ஏறி போய் மரங்களை வெட்டி கொண்டு வந்து ஆலயத்தை கட்டுங்கள். அதன் பேரில் நான் பிரியமாய் இருக்கிறேன். அதனால் என் மகிமை விளங்கும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இந்த இடத்துல பார்க்கும்போது இந்த ஆகாய் தீர்க்க தரிசன புஸ்தகத்தை நீங்க வாசிக்கும் போது இந்த ஆகாயின் மூலமாய் கர்த்தர் தரியு அரசாண்ட 2ஆம் வருஷத்துல கர்த்தருடைய வார்த்தை தீர்க்கதரிசியாகிய இந்த ஆகாய் மூலமாய் ஆண்டவர் சொல்லுகிறார். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு சொல்லுகிற ஒரு காரியம், என்னுடைய வீடு பாழாய் கிடக்கும் போது நீங்க மச்சு பாவப்பட்ட வீடுகளில் குடியிருக்கிறது சரியா என்று சொல்லி ஆண்டவர் சொல்லி நீங்க என்ன பண்ணுங்கன்னா மலையின் மேல் ஏறி போய் மரங்களை வெட்டி கொண்டு வந்து ஆலயத்தை கட்டுங்க. அதுல நான் பிரியமாய் இருக்கிறேன்னு சொல்லி பழைய ஏற்பாட்டு கால விசுவாசிகளுக்கு ஆலயத்தை கட்டும்படியாய் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு தேவன் சொல்லுகிற ஒரு வார்த்தை தான் இந்த வார்த்தை. அந்த நாட்களில இஸ்ரவேல் ஜனங்கள் தேவனுக்கு ஒரு ஆலயத்தை கட்ட வேண்டும் என்கிறதுல ரொம்ப விருப்பமா வாஞ்சியா இருந்தாங்க. ஆகவேதான் தாவீது தேவனுக்கு நான் ஒரு ஆலயத்தை கட்டணும்னு வாஞ்சியும் விருப்பமா அவனுடைய இருதயத்துல தோன்றும் போது நாத்தான் தீர்க்கதரிசி உன் இருதயத்தில் உன் விருப்பப்படி செய்யும் என்று சொல்லும்போது ஆண்டவர் சொல்றாரு, தாவீதை நீ கட்ட வேணாம், உன்னுடைய மகனாகிய சாலமோன் தான் கட்டுவான்னு சொல்லி. அப்போ அந்த நாட்களில தேவனுக்காக ஒரு ஆலயம் கட்டுவதிலும் தேவனுக்காக ஒரு வாசஸ்தலத்தை ஏற்படுத்தி அங்கே கூடி ஒரு மனமாய் தேவனை ஆராதிப்பதுல இஸ்ரவேல் ஜனங்கள் மிகவும் ஆவலோடு அதற்காக ஒரு ஆயத்தத்தோடு இருந்தாங்க. ஆனா இப்போ புதிய ஏற்பாட்டு கால விசுவாசிகளாகிய நம்ம இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையில உங்களுக்காகவும் எனக்காகவும் ஜீவனை கொடுத்து கடைசி சுற்று ரத்தத்தையும் நமக்காக சிந்தி மீட்டு கொண்ட நம்ம கிட்ட ஆண்டவர் எதிர்பார்க்கிற ஒரு காரியம் என்பது என்னன்றா, இதே இந்த வசனம் ஆவிக்குரிய பிரகாரமாய் நாம் இருப்போமானால் இந்த மலையின் மேல் ஏறி போய் மரங்களை வெட்டுங்கள் ஆலயத்தை கட்டுங்கள்னா
ஆலயம் என்பது ஒரு கல்லும் மண்ணும் சேர்ந்த ஒரு கட்டிடத்தை ஆண்டவர் குறிப்பிடல. இன்னைக்கு ஆலயமாகிய நம்முடைய சரீரத்தையே ஆண்டவர் குறிப்பிடுகிறார். நம்ம தான் இன்னைக்கு நடமாடுகிற ஜீவனுள்ள ஆலயமாய் கர்த்தர் பார்க்கிறார். இன்னைக்கு நம்முடைய ஆவி, ஆத்துமா, சரீரம் இதை கர்த்தர் ஆலயமாய் பார்க்கிறார். இந்த ஆலயத்தை கட்டும்படி தேவன் விரும்புகிறார். நம்முடைய வாழ்க்கையை கட்டும்படி கர்த்தர் விரும்புகிறார். ஒவ்வொரு நாளும் நம்முடைய அனுதினம் நம்முடைய வாழ்க்கையில நம்முடைய ஆலயம் சரிப்படுத்தப்பட வேண்டும். இந்த ஆலயம் கட்டப்பட வேண்டும். அதுல சொல்லப்படுகிற ஒரு வார்த்தை, நீங்கள் மலையின் மேல் ஏறி போய். முதலாவது முதல் பாயிண்ட் என்னன்னா, நீங்கள் மலையின் மேல் ஏறி போய். அப்போ இந்த மலையின் மேல் ஏறி போய் என்கிற அந்த அனுபவம் எதை குறிக்கிறதுனாக்கா, நம்முடைய ஜெப வாழ்க்கையை குறிக்கிறது. மலையில் ஏறுகிற ஒரு அனுபவம் நமக்கு இருக்கணும். நம்முடைய ஜெபத்துல ஏதோ ஒரு பேசிக்கான அடிப்படை கிறிஸ்துவ வாழ்க்கையிலே அடித்தளத்திலே நம்ம நின்றுடாதபடிக்கு நாளுக்கு நாள் நம்முடைய வாழ்க்கையில ஜெபம் மறுரூபமாக்கப்படுகிற ஒரு ஜெபமா இருக்கணும். ஆண்டவர் சொன்னார், மோசேயை பார்த்து மலையின் உச்சிக்கு விடிய காலமே ஆயத்தமாகி இந்த சமூகத்துல வந்து நில்லுன்னு சொன்னாரு. இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில ஜெபம் என்று சொல்லும்போது ஏதோ ஒரு பாரம்பரியமான ஜெபமோ அல்லது ஏதோ கொஞ்ச நேரம் எனக்கு நேரம் கிடைக்கும் போது நான் ஜெபிக்கிறேன்றது அல்ல. மலையில் ஏறுகிற ஒரு அனுபவம் வேணும். ஜெபம் போது தேவ பிரசன்னத்தின் உச்சிக்கு நம்ம போகிற அந்த அனுபவம் நமக்குள்ள வேணும். ஏதோ ஒரு பாட்டு பாடி ஜெபம் பண்ணிட்டு நான் போயிடுறேன், இதுலயே நம்முடைய ஆத்துமா திருப்தி அடைஞ்சிடக்கூடாது. ஒவ்வொரு நாளும் மலையின் மேல் ஏறுகிற அந்த அனுபவம், தேவ பிரசன்னத்தை அனுதினமும் ருசிக்கிற ஒரு அனுபவம் நம்முடைய வாழ்க்கையில வேணும். தேவனோடு நான் பேசணும், தேவன் என்னோடு கூட பேசணும், அவர் என்னோடு கூட இடைப்படணும், என்னுடைய காரியங்களை நான் அவருக்கு சொல்லணும், அவருடைய இருதயத்தின் பாரத்தை அவர் என்னோட ஷேர் பண்ணணும். இதுதான் மலையின் அனுபவம். ஆண்டவர் மோசையை அழைக்கும் போது மோசே மாத்திரம் பேசல, ஆண்டவர் முகமுகமாய் மோசையோடு பேசினார், கற்பனைகளை கொடுத்தார், இஸ்ரவேல் ஜனத்தை எப்படி நடத்தணும்னு ஆலோசனை கொடுத்தார், என்னென்ன திட்டங்கள் தீர்மானங்கள் அந்த ஜனங்கள் கானானை சுதந்தரிப்பதற்கு எதெல்லாம் செய்யணும் எல்லாவற்றையும் கர்த்தர் மோசையோடு ஒரு மனிதனோடு பேசுவது போல மோசையோடு பேசினார் என்று வேதம் சொல்லி இருக்கிறது. இன்னைக்கு நம்ம கூட பேசுகிற ஒரு ஆண்டவரை தான் நம்ம ஆராதிச்சுட்டு இருக்கோம். அப்ப நம்ம வாழ்க்கையில முதலாவது ஒரு காரியம், மலையின் மேல் ஏறுகிற ஒரு அனுபவம் வேணும். மலையின் அனுபவம் சொல்லும் போது நம்முடைய ஜெபத்துல தேவ பிரசன்னத்தை, தேவ வல்லமையை, தேவ மகிமையை காணுகிற நாளுக்கு நாள் ஜெபத்துல இன்னும் வளருகிற ஒரு அனுபவத்துல நாம் மாற வேண்டும். இரண்டாவது காரியம், மரங்களை வெட்டி கொண்டு வந்ததுன்றது இது என்ன அடையாளப்படுத்துதுன்னா, நமக்குள்ளே காணப்படுகிற வேண்டாத சுபாவங்கள், தேவையில்லாத கிரியைகள் இதெல்லாம் நாளுக்கு நாள் வெட்டப்பட வேண்டும். ஒரு மரமானது எப்படி அது நல்ல கனி கொடுப்பதற்காக கிளைகளை நறுக்கி அதை சுத்தப்படுத்தி அது கனி கொடுக்கும்படியாய், மிகுந்த கனிகளை ஏற்படுத்தும்படியாய் அந்த மரத்தை சுத்திகரிக்கிறாங்களோ, அந்த மரத்தை சரிப்படுத்துறாங்களோ, அது போல நம்முடைய வாழ்க்கையில நம்முடைய குணாதிசயம் மாறணும். நம்முடைய வாழ்க்கையில ஆண்டவர் சொல்லுகிறார், கள்ள தீர்க்கதரிசிகளையும் கள்ள போதகர்களையும் எதனால இனம் கண்டுபிடிப்பீர்கள் என்று சொல்லும் போது அவருடைய கனிகளினாலே அவர்களை இனம் கண்டுபிடிப்பீர்கள் என்று வேதவசனம் சொல்லியிருக்கு. அப்போ நம்முடைய வாழ்க்கையில நம்முடைய கனியினால, நம்மளிடத்திலிருந்து வெளிப்படுகிற கனிகளினால நாம் கிறிஸ்தவர்கள் என்று அறியப்படுவோம். அப்போ கனிகள் என்பது என்னன்னாக்கா நம்முடைய குணாதிசயம். நம்ம ரட்சிக்கப்பட்டு பல ஆண்டுகள் ஆகலாம், பல வருஷங்கள் ஆகலாம், பல ஆண்டுகளாய் ஒரு சபையில ஒரு ஸ்தானத்துல நம்ம நிக்கலாம். ஆனா நமக்குள்ள கனிகள் வெளிப்படலைனாக்கா நம்முடைய கிறிஸ்துவ ஜீவியமே ரொம்ப அது கேள்விக்குறியான ஒரு ஜீவியமா மாறிடும். அப்ப நம்ம வாழ்க்கையில என்ன பண்ணணும்னா, நாளுக்கு நாள் மறுரூபமாக்கப்படுகிற அனுபவம் வரணும். நம்ம எல்லாருமே பர்ஃபெக்ட்னு யாருமே சொல்லிடவே முடியாது. ஆனா மனுஷன் என்பது நம்ம நாளுக்கு நாள் மாற்றிக்கொள்ளணும், மாறணும், வளரணும். கிறிஸ்துவ ஜீவியத்துல நம்ம நாளுக்கு நாள் நம்முடைய குணாதிசயம் மாறணும், நம்முடைய பழைய சுபாவம் மாறணும். இதெல்லாம் இன்னைக்கு ஆண்டவர் என் இடத்துல இன்னைக்கு அடுத்தவங்க நம்மளை குற்றப்படுத்தும் போது நமக்குள்ள அநேகருக்குள்ள கோபம் வரும், என்னை இவங்க குற்றப்படுத்துறாங்கன்னு சொல்லி. ஆனா ஒரு நிமிஷம் நம்ம ஆராய்ந்து பாக்குறோம், என்ன ஒரு மனுஷன் குற்றப்படுத்துறாருன்னா அப்போ உண்மையாவே எனக்குள்ளே மாற்றிக்கொள்ள வேண்டிய குணம் இருக்குதா, எனக்குள்ளே சரிப்படுத்த வேண்டிய காரியங்கள் இருக்குதா? இன்னைக்கு அடுத்தவங்க என் கையை நீட்டி சொல்லி என்னை குற்றப்படுத்துவதற்கு முன்பதாக, ஆவியானவரே நீங்க என்னை சரிப்படுத்துங்க, நான் விட்டு கொடுக்குறேன், என் கூட நீங்க பேசுங்க, என் குணம் எதுல மாறணும், நான் எந்த காரியத்துல விட்டுறணும், எனக்குள்ள கோபம் ஒருவேளை அதிகமா வருதா, நான் கோபத்துல மாறணுமா, மனம் திரும்பணுமா, எதுல நான் மனம் திரும்பணும், என் குணாதிசயத்துல எதுல நான் மனம் திரும்பணும், ஒருவேளை என்னுடைய வாயின் வார்த்தைங்க சரியில்லையா, அடுத்தவங்களை ரொம்ப வேதனைப்படுத்தி பேசுறேனா, அடுத்தவங்களை கஷ்டப்படுத்தி நான் கஷ்டப்படுத்துறேனா, என்னுடைய வாயின் வார்த்தைகள் பிறரை
ஆண்டவரை வேதனைப்படுத்துதா, ஆண்டவரை நான் எதுல சரியில்லாம இருக்கணும், சரியில்லாம இருக்கிறேன், என்னை சரிப்படுத்துங்கன்னு சொல்லி நாளுக்கு நாள் நம்முடைய குணத்துல ஒரு வித்தியாசம் வரணும், நம்முடைய குணாதிசயத்துல ஒரு வித்தியாசம் வரணும். இன்னைக்கு நிறைய பேர் நம்ம பார்க்கும்போது கிறிஸ்தவர்கள் என்று சொல்றாங்க, ரட்சிக்கப்பட்டு பல ஆண்டுகளா சபைக்கு வராங்க, ஆனா வீட்டுல பார்க்கும்போது ஒரு சாட்சி இல்லாத ஒரு வாழ்க்கை, ஒரு சாட்சி இல்ல, பிறர் அக்கம் பக்கத்துல பாத்தீங்கன்னா ஒரு சாட்சி இல்ல, அவங்களை குறிச்சு ஒரு நற்சாட்சி இல்லாத ஒரு காரியம். இதெல்லாம் கர்த்தர் மாற்றும்படியா அனுதினம் நம்முடைய வாழ்க்கையில வெட்டப்பட வேண்டிய காரியங்களை வெட்டி நம்முடைய ஆலயத்தை பரிசுத்தப்படுத்தும்படியாய் கர்த்தர் விரும்புகிறார். அடுத்தது பாத்தீங்கன்னாக்கா, மரங்களை வெட்டி கொண்டு வந்து ஆலயத்தை கட்டுங்கள். நம்முடைய வேண்டாத காரியங்களை ஆண்டவர் மாற்றி நம்முடைய ஆலயமாகிய இந்த சரீரம், நம்முடைய தேவன் பிரியப்படுகிறார், இதுல ஆண்டவர் வசிக்க முடியாது. இந்த ஆலயத்தை கெடுக்கிறவனை நான் கெடுப்பேன்னு ஆண்டவர் சொன்னாரு. அப்போ என்னுடைய சரீரத்தை, என்னுடைய ஆலயத்தை, என் தேவன் வாசம் பண்ணுகிற இந்த ஸ்தலத்தை நான் எந்த காரணத்தினாலும் கெடுத்துடக்கூடாது. எந்த ஒரு காரியத்திலையும் என் ஆண்டவரை நான் என்ன பண்ணிடக்கூடாதுன்னா துக்கப்படுத்திடக்கூடாது. அப்ப நாளுக்கு நாள் என்னுடைய கிறிஸ்துவ வாழ்க்கை அது வளர்ந்து கொண்டே போகணும். அது என் தேவனுக்கு பிரியமுள்ள ஒரு வாழ்க்கையா, என்னிலே ஆண்டவர் பிரியப்படுகிற ஒரு வாழ்க்கை எனக்குள்ள காணப்படணும். அடுத்ததா 3வது காரியம் சொல்லப்பட்டிருக்குது, அதன் பேரில் நான் பிரியமாயிருப்பேன், அதிலே என் மகிமை விளங்கும். இன்னைக்கு கர்த்தர் எதுல பிரியப்படுறாருனாக்கா, நம்முடைய பொண்ணுலயும் நம்மளுடைய பொருளிலையும் இல்ல, நம்ம எடுத்துட்டு போய் செலுத்துகிற காணிக்கை தசம பாகத்துல ஆண்டவர் பிரியமா இல்ல. இன்னைக்கு எதுல பிரியமா இருக்கிறார்னா, என் வாழ்க்கை அது தேவனுக்கு மகிமையுள்ள வாழ்க்கையா, என்னுடைய கிறிஸ்தவ ஜீவியம் அது என் தேவனை மகிமைப்படுத்துகிற ஒரு வாழ்க்கையா காணப்படும் போது, நாங்க ஒவ்வொரு நிமிஷமும் ஒவ்வொரு நொடி பொழுதும் எதை செஞ்சாலும் இதுல என் ஆண்டவர் பிரியப்படுறாரா, இதுல என் ஆண்டவர் மகிமைப்படுவாரா, ஒவ்வொரு காரியத்தை நான் செய்யும் போதும் இதுல என் ஆண்டவர் மகிமைப்படணும்னு சொல்லி அவருடைய மகிமைக்காக நான் செயல்படும் போது, அவருடைய மகிமைக்காக நான் வாழும்போது கர்த்தர் அதுல பிரியமாயிருக்கிறார். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த காரியத்தை நம்ம பார்க்கும்போது இதிலே என் மகிமை விளங்கும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அப்போ இது ஒரு மனுஷனை, எந்த மனுஷனுடைய வாழ்க்கையில இந்த காரியத்தை ஆண்டவர் நிறைவேற்றினார், எப்படி ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையை மாற்றி அவனுக்குள்ளே வேண்டாத காரியங்களை கர்த்தர் மாற்றி எல்லாவற்றையும் மாற்றி அவனுடைய வாழ்க்கையில ஆண்டவர் பிரியமா இருந்து அவனுடைய வாழ்க்கையில மகிமைப்பட்டார்னு சொன்னாக்கா, இன்னைக்கு யாக்கோபு குறிச்சு நம்ம பார்க்கலாம். யாக்கோபு குறிச்சு வேதவசனம் சொல்லியிருக்கு. சங்கீதம் 46-7 வசனங்கள் நான் வாசிக்கிறேன். சங்கீதம் 47வது சங்கீதம் 6வது வசனமும் 11வது வசனமும் இப்படி சொல்லியிருக்கு, சேனைகளின் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார், யாக்கோபின் தேவன் நமக்கு உயர்ந்த அடைக்கலமானவர். அப்போ இந்த இடத்துல சொல்லி இருக்கிறாரு யாக்கோபின் தேவன். இன்னைக்கு நம்முடைய தேவன் முற்பிதாக்களின் தேவன் என்று சொல்லும்போது ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு, இதுல வசனம் யாக்கோபின் தேவன். இன்னைக்கு சங்கீதக்காரன் சொல்லும் போது யாக்கோபின் தேவன் எனக்கு உயர்ந்த அடைக்கலம் என்று சொல்லப்பட்டிருக்கு. அதே சங்கீதம் 21:20 வசனம், ஆபத்து நாளிலே கர்த்தர் உமது ஜெபத்தை கேட்பாராக, யாக்கோபின் தேவனுடைய நாமம் உமக்கு உயர்ந்த அடைக்கலம் ஆவதாக. இங்க யாக்கோபுடைய நாமம், யாக்கோபுடைய தேவன், யாக்கோபுடைய பெயர் உயர்ந்திருப்பதாகன்னு ஏன் வேதவசனம் இங்க தாவீது எதுக்கு யாக்கோபு ரொம்ப முக்கியப்படுத்தி சொல்றாருனாக்கா, யாக்கோபுனுடைய வாழ்க்கையில ஆண்டவர் தம்முடைய மகிமையை விளங்க பண்ணினார். இன்னைக்கு யாக்கோபு பத்தி உங்க எல்லாருக்குமே நல்லாவே தெரியும். யாக்கோபு ஈசாக்குனுடைய மகன், ஏசா, யாக்கோபு 2 பேரு. ஆனா இந்த யாக்கோபுடைய வாழ்க்கையில சரிப்படுத்த வேண்டிய காரியங்கள் நிறைய இருந்தது. ஆண்டவர் ரெபேக்கால இடத்துல சொல்லிட்டாரு, நான் இளையவனை ஆசீர்வதிப்பேன், அவன் ஒரு ஜாதி கூட்டமா மாறுவான், நான் கர்த்தருடைய கரம் அவனோடு கூட இருக்குன்னு சொல்லி ஆண்டவர் யாக்கோபுக்கு, ரெபேக்காலுக்கு வாக்கு பண்ணியிருந்தார். ஆனா இந்த யாக்கோபு ஒருவேளை ரெபேக்கால் சின்ன வயசுல இருந்தே, குழந்தையில இருந்தே உன்னதான் ஆண்டவர் ஆசீர்வதிச்சு வச்சிருக்காரு, நீ பெரியவனை பார்க்கல, நீ தான் மேன்மையா இருப்பன்னு சொல்லி சொல்லி வளர்த்ததுனாலயோ என்னவோ தெரியல, யாக்கோபுடைய முழு சிந்தை எப்படி ஆயிடுச்சுன்னா, நான் ஆசீர்வாதமா இருக்கணும், நான் ஆசீர்வதிக்கப்படணும், ஏன்னா என்ன குறிச்சு அப்படிதான் சொல்லி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவர் குறுக்கு வழியில போய் காரியங்களை செஞ்சதை இன்னைக்கு பார்க்கலாம். ஏசாவை ஏமாத்தினாரு, ஏசாவை ஏமாத்தி அவனுடைய சேஷ்டபாக புத்திரத்தை வாங்கினாரு. அடுத்தது பாத்தீங்கன்னா தகப்பன் இடத்துல போயிட்டு நான் தான் ஏசான்னு சொல்லி ஏமாத்தி தகப்பனுடைய ஆசீர்வாதத்தை வாங்கிட்டாரு. அவருடைய வாழ்க்கையில அவர் பார்த்தாரு,
கர்த்தர் ஆசீர்வதிச்சாருன்னு அம்மா சொன்னாங்க. இன்னைக்கு அந்த ஆசீர்வாதத்தை நான் எப்படி பெற்றுக்கொள்ளணும், இப்படிதான் போய் பெற்றுக்கொள்ளணும் போல இருக்கு, இப்படிதான் அந்த ஆசீர்வாதம் எனக்கு வரும் போல இருக்கு, ஆண்டவர் சொல்லிட்டாரு, அதை நம்ம தான் முயற்சி எடுக்கணும்னு சொல்லிட்டு யாக்கோபு தன் சுய முயற்சியில போயிட்டு இந்த காரியத்தெல்லாம் ஏமாற்றி ஆசீர்வாதத்தை வாங்கிட்டாரு. ஆனா ஏமாத்தி வாங்கின இந்த யாக்கோபு இந்த ஆசீர்வாதத்தை சுதந்திரிச்சுக்கிட்டாரா, இந்த ஆசீர்வாதத்தை அவர் அனுபவிச்சாரான்னு பார்த்தாக்கா நிச்சயமா இல்லவே இல்லை. வேதத்துல நீங்க பாருங்க, ஆபிரகாம குறிச்சு எலியேசர் சொல்றாரு, என்னுடைய எஜமான் செல்வ சீமானா இருக்கிறாருன்னு சொல்லி. வேதத்துல யாரையுமே அப்படி குறிப்பிட்டு சொல்லல. ஆனா ஆபிரகாம குறிச்சு சொல்லப்பட்டிருக்கிறது, அவர் செல்வ சீமானா இருந்தாராம். வேதம் சொல்லுது அவருடைய ஆஸ்திகளை பூமி தாங்க முடியாததா இருந்ததா. அவ்வளோ ஆஸ்திக்காரன், அவ்வளோ ஆஸ்திக்கு ஒரே வாரிசு ஈசாக்கு. அப்போ ஆபிரகாமுடைய ஆசீர்வாதம், சொத்து சுகம் எல்லாம் யாருக்கு வந்தது? ஈசாக்குக்கு வந்தது. ஈசாக்குடைய 100 மடங்கு ஆசீர்வாதம். கர்த்தர் ஈசாக்கை 100 மடங்கு ஆசீர்வாதித்தார். அப்போ தாத்தாவுடைய 1000 மடங்கு ஆசீர்வாதம், தகப்பனுடைய 100 மடங்கு ஆசீர்வாதம், இது அத்தனையும் யாருக்கு வந்தது? யாரு அதை அனுபவிச்சான்னு பார்த்தா கண்டிப்பா யாக்கோபுக்கு இல்ல. ஏன்னு சொன்னா யாக்கோபு ஏசாவை ஏமாத்தினாரு, ஈசாக்கை ஏமாத்தினாரு. ஏமாத்தினதுனால அவர் ஒரு கோலை கொடுத்து துரத்தி விடப்பட்டார். நீ கோலு ஆட என்ன பண்ணு, அவ்வளோ பெரிய ஆஸ்திக்கு அந்தஸ்துக்கும் வாரிசுதாரர் யாக்கோபு. ஆனா யாக்கோப பதான் அராமுக்கு அனுப்பும் போது என்ன சொல்லி அனுப்புறாங்கனாக்கா, கல்யாணம் பண்ண சொல்லிதான் அனுப்புறாங்க. ஆதியாகமம் 28வது அதிகாரத்துல 1-2 வசனம், ஈசாக்கு யாக்கோபை அழைத்து அவனை ஆசீர்வதித்து, நீ கானானியருடைய குமாரத்தியில் பெண் கொள்ளாமல் எழுந்து புறப்பட்டு பதான் அராமில் இருக்கிற உன் தாயினுடைய தகப்பனாகிய பெத்துவேலுடைய வீட்டுக்கு போய் அவ்விடத்தில் உன் தாயின் சகோதரனாகிய லாபானின் குமாரத்திற்குள் பெண் கொள் என்று அவனுக்கு கட்டளையிட்டான். அப்போ யாக்கோபை என்ன சொல்லி அனுப்புறாங்கன்னா, நீ போயிட்டு என்ன பண்ணுப்பா, இங்க இருக்காத, நீ போய் உன் மாமாவுடைய பொண்ணை போய் கல்யாணம் பண்ணிட்டு வான்னு சொல்லிதான் யாக்கோபு அனுப்புறாங்க. இஸ்ரவேல் ஜனங்களுடைய பழக்க வழக்கம் என்னன்னாக்கா, ஆபிரகாம் ஈசாக்குக்கு பெண்ணு தேட போகும்போது எலியேசரத்துல நல்ல பரிசு பொருட்களை கொடுத்து, கடகங்களை கொடுத்து பொண்ணுக்கு போட்டு அங்க இருந்து கூட்டிட்டு வரதான் அனுப்புனார். அவ்வளோ பெரிய ஆஸ்திக்கும் சீமானா இருந்த இந்த யாக்கோபு, வாரிசா இருந்த இந்த யாக்கோப இந்த பெண்கொள்ள அனுப்பும் போது எப்படி அனுப்புறாங்கன்னா, ஒரு கோலும் கையுமா தான் அனுப்புறாங்க. இதை நம்ம யோசிக்க வேண்டிய விஷயம். ஏன் யாக்கோபுடைய வாழ்க்கையில இது நடந்தது? ஏன் ஈசாக்கு இப்படி பண்ணாரு? ஒரு பெண் கொள்ளும்படியாய் யாக்கோபு அனுப்புறாரு, தன்னுடைய தாயின் மாமனிடத்துல போய் அனுப்பி வைக்கிறாரு. அனுப்பும்பொழுது இந்த ஈசாக்கு யாக்கோபுக்கு ஒரு பரிசு பொருள் கூட கொடுத்து அனுப்ப முடியாது. அவ்வளோ ஆஸ்திக்காரன், 1000 மடங்கு ஆஸ்தி, 100 மடங்கு ஆசீர்வாதம் எல்லாம் இருக்குது. அந்த வாரிசு 2 பேர் ஏசாவும் யாக்கோபும் இந்த யாக்கோபு பெண் எடுக்க அனுப்பும் போது ஒன்னும் இல்லாம வெறுங்கையா அனுப்புறாங்க. அப்போ இந்த ஆசீர்வாதத்தெல்லாம் ஆண்டு அனுபவிச்சது யாரு? ஏசா ஒருவர் மாத்திரம்தான். தாத்தாவுடைய சொத்துக்கும் தகப்பனுடைய சொத்துக்கும் ஆண்டு அனுபவிச்சது யாருன்னா ஏசா ஒருத்தர் மாத்திரம்தான். இந்த யாக்கோபு ஏமாத்தி வாங்கினாரு, தகப்பனை ஏமாத்தினாரு, சகோதரனை ஏமாத்தினாரு. ஆனா அனுபவிக்கதான் அவரால் முடியல, வெறுங்கையா துரத்தி விடப்பட்டார். அங்க போய் லாபானுடைய வீட்டுல நடந்த காரியம் உங்க எல்லாருக்குமே தெரியும். மூத்த பொண்ணுக்கு 7 வருஷம், 2வது பொண்ணுக்கு 7 வருஷம்னு சொல்லிட்டு பொண்ணுக்காக அத்தனை வருஷத்தை வீணாக்குனாரு. அப்போ பாத்தீங்கன்னாக்கா இந்த யாக்கோபுடைய வாழ்க்கையில மனம் திரும்ப வேண்டிய காரியங்கள், அவனுடைய வாழ்க்கையில சரிப்படுத்த வேண்டிய காரியங்கள், இது எல்லாவற்றையும் கர்த்தர் ஒருவரே கூட இருந்து அவனுடைய வாழ்க்கையில சரிப்படுத்தி, யாக்கோபே உன்னுடைய முயற்சியில உன்னால ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்க முடியாது, நான் தான் உன்னை ஆசீர்வதிக்கிறவர் என்று சொல்லி யாக்கோபு புரிந்து கொள்ளும் வரை, யாக்கோபு தெரிந்து கொள்ளும் வரை கர்த்தர் அவனோடு கூட இருந்து யாக்கோபுடைய வாழ்க்கையை மாற்றினார். ஒரு நேரம் வந்தது, யாக்கோபு உணர்ந்தார், ஆண்டவரே இதெல்லாம் என்ன ஆசீர்வாதம், எனக்கு ஆசீர்வாதம் இல்ல ஆண்டவரே, இதெல்லாம் என்ன ஆசீர்வதிக்க முடியாது, இதெல்லாம் என்ன திருப்தியாக்க முடியாது, நீங்க தான் என்ன ஆசீர்வதிக்க முடியும்னு என்னைக்கு யாக்கோப்பு ஆற்றண்டையில கர்த்தரோடு நின்னு ஜெபித்து மனம் திரும்பினானோ அன்னைக்கு ஆண்டவர் அந்த யாக்கோபை ஆசீர்வதிச்சார். உன்னதமான தேவன் யாக்கோபுடைய வாழ்க்கைய ஆசீர்வதிச்சு மேன்மைப்படுத்தினார். இன்னைக்கு நம்ம வாசிச்ச இந்த வசனத்தின்படி நம்முடைய வாழ்க்கையில ஒரு மாற்றம் வேணும். நம்முடைய ஆலயம் கட்டப்படணும், இந்த வாழ்க்கை கட்டப்படணும். தேவன் இதிலே பிரியமா இருக்கிறார், இதிலே மகிமை விளங்க பண்ணுவேன் என்று கர்த்தர் சொன்னார். எல்லாரும் கண்களை மூடி தேவ சமூகத்துல ஒருவேளை
இன்னைக்கு நம்முடைய காரியங்கள் வெளியில இருக்கிற யாருக்கும் தெரியாம இருக்கலாம். நம்முடைய உள்ளான வாழ்க்கை, உள்ளான மனுஷன், நம்முடைய ஆவிக்குரிய மனுஷன், உள்ளான மாம்ச மனுஷன் எப்படி இருக்கிறாங்கன்னு சொல்லி வெளியில இருக்கிற மனுஷனுக்கு வேணா தெரியாம இருக்கலாம். அநேகருக்கு நம்முடைய காரியங்கள் தெரியாம இருக்கலாம். ஆனா நமக்கு தெரியும் நம்முடைய குணாதிசயம் எப்படின்னு. நமக்கு தெரியும் நம்ம யாரு, எப்படிப்பட்டவங்க, நம்ம எப்படி கோபப்படுவோம், நம்ம எப்படி பேசுவோம், நம்ம அடுத்தவங்க நம்மள வேதனைப்படுத்தினா நம்ம எந்த அளவுக்கு எமோஷனல் ஆகும், எல்லாமே நமக்கும் ஆண்டவருக்கும் தெரியும். இந்த காலை வேலையில ஆண்டவருடைய சமூகத்துல ஒப்பு கொடுக்கலாமா? தகப்பனே, அப்பா, வேதவசனம் சொல்லி இருக்கிறது, மனுஷனை குறித்து ஒருவரும் உமக்கு சாட்சி கொடுக்க வேண்டுவது இல்லைன்னு சொல்லி. ஆண்டவரே, என்ன குறிச்சு யாரும் உங்ககிட்ட சொல்லணும்னு அவசியம் இல்ல ஆண்டவரே. அப்பா, நான் இந்த சௌந்தரி யாருன்னு உங்களுக்கு தெரியும். நீங்க ஒவ்வொரு நபரும் நீங்க சொல்லுங்க, ஆண்டவரே நான் யாருன்னு உங்களுக்கு தெரியும்பா. ஆண்டவரே, என் வாழ்க்கை எப்படி இருக்குன்னு உங்களுக்கு தெரியும் ஆண்டவரே. என்னுடைய கனி அது ருசியுள்ளதா இருக்கிறதா, அல்லது என் தேவன் விரும்பப்படாத கசப்பான கனியா இருக்குதா? ஆண்டவரே, இந்த காலை வேலை ஒப்பு கொடுக்குறேன். என்னுடைய வாழ்க்கை மாறட்டும், என் குணாதிசயம் மாறட்டும், எனக்குள்ள வெட்ட வேண்டிய காரியங்கள் நான் வெட்ட எனக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே. மலையில ஏறுகிற அனுபவத்தினால என்ன நிரப்புங்கப்பா. ஆண்டவரே, அடித்தளத்திலேயே இருந்துட்டு ஆண்டவரே ஜெபிச்சுட்டு இந்த வாழ்க்கையில இந்த ஜபத்திலேயே நான் திருப்தி அடிக்கிற ஆண்டவரே காரியம் மாறணும் ஏசப்பா. இன்னும் தேவ பிரசன்னத்துல நான் ஆராதிக்கணும், இன்னும் தேவ மகிமையை நான் பார்க்கணும். என்னுடைய ஊழியத்துல, என்னுடைய வாழ்க்கையில, என்னுடைய தனிப்பட்ட ஆண்டவரே குடும்ப வாழ்க்கையில தேவ மகிமையை நான் பார்க்கணும் ஆண்டவரே. கர்த்தர் எங்களுக்கு கிருபை செய்யுங்கப்பா. இதுல நான் பிரியமா இருக்கிறேன்னு சொன்னீங்களே, இதுல நான் மகிமை அடைவேன்னு சொன்னீங்களா ஆண்டவரே. என்னுடைய வாழ்க்கையில ஆண்டவரே நீ பிரியமா இருக்கணும் ஆண்டவரே, என் மேல நீங்க பிரியமா இருக்கணும் ஆண்டவரே. எப்சிபா என்று பியூலா என்று அழைக்கப்படுவாய் என்று சொன்ன வசனத்தின்படி ஆண்டவரே நீங்க என்னை எப்சிபாவாய் மாற்றுவீராக ஆண்டவரே. எங்க வாழ்க்கையை கர்த்தர் மாற்றுவீராக ஆண்டவரே. இந்த ஜெபத்துல கலந்து கொண்ட ஒவ்வொருவரையும் கர்த்தருடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம். நாங்கள் ஆண்டவரே என்ன செஞ்சாலும் தேவ நாம மகிமைக்காக செய்ய ஆண்டவரே இந்த காலை வேலை ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா. ஒவ்வொருவரையும் பொறுப்பெடுத்து நடத்துங்க. உங்க நாம மாத்திரம் எங்க வாழ்க்கையில மகிமைப்பட்டோம். எல்லா துதி கன மகிமை எல்லாவற்றையும் உமக்கு செலுத்துகிறோம். மீட்பர் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்க ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். எல்லாரும் சேர்ந்து சொல்லலாம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமே பரிசுநாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. ஆமென். ஹல்லேலூயா.